வீக்கெண்ட் முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கான வெள்ளிக்கிழமை எபிசோடு முடிச்சு விட்ருவானுங்க. ப்ரொமோ பார்த்தாச்சு. ஸோ நாளைக்கு எப்பவும் போல் 2 நாள் ஷோவுக்கு வந்து விஜய் சேதுபதி பேர் அடித்து விட்டு பேச போகிறாப்புல. ஸோ எப்படி பேச போகிறாங்கன்னா 2 பேர் தான் இருக்கும் டாபிக். 2 பேரை மட்டும்தான் டாபிக் இருக்கும். அதுதான் பிக் பாஸே முடிஞ்சிடும். ஷோ பார்வதி எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அண்ட் திவாகர் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, இவங்கள சுற்றி நடக்கிற பிரச்சனை மட்டும்தான் நடக்கும். இதில் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர் மாரி வர்றது தான் இங்கே வீட்டு தலை பிரவீன், கனியக்கா, எஃப்ஜே, அப்புறம் அரோராலாம் பேச்சே எடுக்க முடியாது. அரோரா என்ன பண்ணான்னு இன்னும் என்னால் ஒரு டாபிக் கூட எடுக்கலாம் அரோரா பற்றி. அரோராவுக்கு இருந்த ஒரே டாபிக் மேக்கப் போட்டுக்கலாம். மேக்கப்பும் முடிச்சிட்டாங்க. அதுக்கு ஒன்று டாஸ்க்கை பண்ணி தான் இன்னும் மேக்கப் எடுக்கணும். ஸோ அதை பற்றி அரோரா பேசலை. அரோராக்கிட்ட நல்ல கேரக்டர் இருக்குது, அதை கொண்டு வரலாம். ஸோ அவங்க நேமை சேஞ்ச் பண்ணி தான் வந்தேன்னு சொல்கிறதுக்கு உண்டான விஷயத்த இன்னும் அவங்க பண்ணலை. நேம் இன்னும் சேஞ்ச் ஆகலை. அரோரா இன்னும் அதே நேமில் தான் இருக்குது. நல்ல நேம் வரணுன்னா உங்கள் நேமை சேஞ்ச் பண்ணால் உங்கள் கேரக்டர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் தான் முடியும். ப்ளீஸ் நல்ல கேரக்டர் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா தான் இப்போதி பசங்களோட மென்டாலிட்டி எல்லாம் மாறும். ஓகே, அரோரா நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு ஆப்வியஸாக சொல்ல போனோம்னா நல்ல இதெல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ கண்டென்ட் வந்து ரொம்ப வந்து வீக்காக இருக்குது. அதான் சொல்கிறாங்க, பிக் பாஸ் தெளிவாக அடிச்சிட்டாங்க. இந்த கண்டென்ட்ற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு அது கண்டென்ட்டு கிடையாது, மக்களுக்கு தான் அது கண்டென்ட்டு. உங்களுக்கு அது வாழ்க்கை. நீங்கள் வாழுகிற வாழ்க்கை, நீங்கள் செய்கிற செயல்கள், நீங்கள் யோசிக்கிற எண்ணங்கள், நீங்கள் பேசுகிற பேச்சு எல்லாமே அது உங்களுக்கு வாழ்க்கையாக தான் இருக்கும். எங்களுக்கு தான் அது கண்டென்ட். நாங்கள் ஷோவை பார்க்குறோம் பார்த்தீங்களா, அது ஷோவாக நாங்கள் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அது எங்களுக்கு கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் வந்து ரொம்ப கண்டென்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் ரொம்ப அது ஃபேக் ஆகிடும். அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. நீங்கள் வாழ்க்கையை வாழுங்க, நல்ல விதமாக வாழுங்க. உங்களுடைய அந்த வாழ்க்கையோட வாழ்க்கை தான் எங்களோட பிரதிபலிப்பாக நாங்கள் பார்ப்போம். அந்த பிரதிபலிப்பை தான் நாங்கள் பார்ப்போம். கமல் சார் சொன்ன மாதிரி தான். அந்த கமல் சார் சொன்ன ஒரு வார்த்தையுமே எங்களுக்கு மறக்கலை எதுவுமே. ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் நடந்துக்கிறீங்களோ அதோட பிரதிபலிப்பு தான் இங்கே. ஸோ இப்படி நடந்தால் நாங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் ரியாக்ட் பண்ணுறோம், பார்த்துட்டே இருக்கோம்ல. ஸோ அந்த ரியாக்ஷன் எங்களுக்கு வரும். ஸோ பிஹேவ் ப்ராப்பர்லி, மெச்சூர்டு, சின்சியர்லி, டூ ஒரு பெஸ்ட் ஒர்க். வந்ததுக்கு உங்களுக்கு சம்திங், ஏன்னா சும்மா உங்களுக்கு கூட மாட்டாங்களா. 90 நாளைக்கு 300 நாளைலாம் உட்காந்து 106 நாள் ஒரு ஷோ அப்படி நடக்குதுன்னா சும்மா கூட மாட்டாங்க. சம்திங் யூ ஹேவ் டு பே. இல்லை உங்களுக்கு பே பண்ணுறோம்ல, கொடுக்கணும்ல, அதுக்கு ஏதாவது கொஞ்சம் உழைக்கணும்ல. அதுக்கு ஏதாவது பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா விஜய் டிகார சும்மா இல்லை, அவன் ஏகப்பட்ட ப்ரொடக்ஷனை போட்டு ஏகப்பட்ட பேர் நூற்றுக்கணக்கான பேர், 100 இல்லை 500 பேர் வேலை பின்னாடி பேக்ரவுண்ட் அவ்வளோ ஸ்கோர் பண்ணி வேலை பண்ணுறாங்க. செட்டிலேருந்து ஒரு டெக்னீஷியன்லேருந்து ஒரு மைக்கில் ஏகப்பட்ட ஒர்க்கு. கொஞ்சமாக சின்சியராக பண்ணுங்கள். ஆடிஷன் இனிமையாவது கொஞ்சம் ப்ராப்பராக இன்ஸ்டாவில் பார்த்து பொறுக்கிற அந்த வேலையை விட்டுருங்க. விஜய்க்கு ரெக்வஸ்ட்க்கு தான் சொல்கிறேன், அவங்களை இன்சல்ட் பண்ணல. கொஞ்சம் மெச்சூர்டான ஆடியன்ஸை ஒரு ஆடிஷன் எடுத்து உள்ளே கொண்டு வாங்க போட்டியாளர்களை. இப்போ வைல்ட் கண்டெஸ்ட்டை கொடுக்குறீங்க, தயவு செய்து அவங்களை சாஃப்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். இது பெரிய லாங் வீடியோ தான் போகும், பார்த்துங்க அப்படின்னு. 2 விஷயந்தான், திவாகர் அண்ட் பார்வதி. இவங்க சண்டையை போட்டுக்கிட்டே இருக்கட்டும். ஏன்னு கேட்காதீங்க. வேலை செய்யலாம், வேலை செய்யல விட்டுருங்க. அவங்ககிட்ட இங்கே சண்டை போட்டிங்கன்னா நீங்கள் தான் வெளில போவீங்க, அவங்க அங்கே உள்ளே தான் இருப்பாங்க. ஏன்னா இதுதான் நடக்குது. அவங்க கூட சண்டை போடுறவங்க எல்லாம் வெளில வர ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களை கண்டுக்காமட்டிங்கன்னா அவங்களே மக்கள் வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. இதுதான் சொல்கிற வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் பெஸ்ட் அட்வைஸ். நீங்கள் வந்தீங்களா, உங்கள் ஷோ உங்களோட போட்டு பங்களிப்பை கொடுத்தீங்களா, முடிஞ்சு. சண்டையை போட்டிங்கன்னா மக்களுக்கே வெறுப்பாயிடும். எப்போயாவது சண்டை வந்துச்சுன்னா மக்களுக்கு விறுவிறுப்பாக இருக்கும். எப்போவுமே சண்டை வந்துருச்சுன்னா வெறுப்பாயிடும். பேரட்டி சேனல் மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே மக்களே, ஸோ இதுதான் நம்மளோட பகீர் உண்மை. ஸோ வெளிப்படையான பேச்சு, நேர்மையான கருத்து, இது அழகாக சொல்லிட்டு போகிறோம். ஸோ ஷோபுன்னு ஒன்று வச்சுருக்கு, அது ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்க சின்சியராக. அதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ஓகேங்களா? விஜய் சேதுபதி சார், இந்த வீக் கொஞ்சம் நல்லா ஹார்ஷாக பேசி விடுங்க, இல்லைனா இப்படியே தான் போகும். ஸ்டாண்டர்ட் கொண்டு வரணும். மற்ற பிக் பாஸ்லாம் வேறு லெவலில் ஸ்டாண்டர்ட் போயிட்டுருக்கு. மலையாளம் பிக் பாஸ்லாம் சேட்டன் வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காப்புல. நீங்கள் கொஞ்சம் இன்னும் ஸ்டாண்டர்ட் கொண்டு வரணும். நீங்கள் தான் அதுக்கு அவங்கள இது பண்ணணும். ஓகே, பை கைஸ், டேக் கேர்.